ஈஸ்வரி, அண்ணி தூங்கிட்டாங்களா? ஆமாமா, மாத்திரை கொடுத்தேன். இப்போ நல்லா அசந்து தூங்குறாங்க. அண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. அந்த அயோக்கிய கும்பலை சும்மா விடக்கூடாது ஈஸ்வரி, ஏதாவது பண்ணணும். இசு, அவங்கள இப்படியே விட்டுட்டு இருந்தோன்னா அவங்க ஆட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். நீ சீக்கிரமா மறுபடியும் வேலையில சேரணும். அப்பதான் அவங்க கொட்டத்தெல்லாம் அடக்க முடியும். ஆமா, நீங்க காக்கி உடுப்பை போட்டுக்கிட்டு அவங்க எல்லாரும் தூக்கி போட்டு மிதிச்சாதான் அவங்க சரிப்பட்டு வருவாங்க. என்ன இசு, நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நானும் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் சின்னையா. பணப்பை எடுத்துட்டீங்கல்ல? எடுத்துக்கிட்டேன். வாங்க போலாம். அத்தை, மாமா. என்ன ஈஸ்வரி, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? என்ன மாமா? ஒரு தாய் மாமன்னு ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டியா? அப்படியெல்லாம் இல்ல. ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன ஈஸ்வரி, நீ எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? உன்னை உன் குடும்பத்தோட நம்ம வீட்டுல வந்து தங்கிக்கன்னு சொன்னா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டேன், அதையும் நீ வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. இப்ப பாரு, அழகு தம்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் என்ன வேலை? ஹோட்டல்ல டேபிள் கிளீன் பண்ற வேலை. அழகு தம்பி, உங்க வீடியோ பார்த்ததும் எனக்கு உயிரை நின்று வச்சு தம்பி. ஈஸ்வரி, உன் மனசு எனக்கு புரியுது.